தனிநபர்கள், சிறு தொழில் நிறுவனங்கள் பெறும் கடனின் அசல் தொகையை முன்கூட்டியே திருப்பி செலுத்தினால் கட்டணம் வசூலிக்க வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது. புளோட்டிங் ரேட் எனப்படும் மாறும் வட்டி முறையில் பெறப்படும் கடனுக்கு இந்த சலுகை பொருந்தும். தனிநபர் பெறும் வர்த்தக நோக்கமில்லாத கடன்கள், வர்த்தக நோக்கில் தனிநபர்கள் பெறும் சிறு தொழில் கடன்களுக்கு ப்ரீ பேமெண்ட் எனப்படும் அசலை முன்கூட்டியே திருப்பி செலுத்துவதற்கு கட்டணம் வசூலிக்கக்கூடாது. வரும் 2026 ஜனவரி 1 முதல் வழங்கப்படும் கடன்கள் மற்றும் புதுப்பிக்கப்படும் கடன்களுக்கு இது பொருந்தும். பொதுத்துறை வங்கிகள், வணிக வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், வங்கியில்லாத நிதி நிறுவனங்கள் அனைத்துக்கும் இது பொருந்தும். கடனின் அசல் நிலுவைத் தொகை முழுவதுமாக திருப்பி செலுத்தப்பட்டாலும் கட்டணம் வசூலிக்கக்கூடாது. திருப்பி செலுத்துவதற்கான தொகைக்கு ஆதாரம் ஏதும் தேவையில்லை. கடன் பெற்ற நாளில் இருந்த லாக்இன் பீரியட் எனப்படும் இந்த குறிப்பிட்ட கால கட்டுப்பாடு இல்லாமல் இந்த சலுகையை வாடிக்கையாளர் பெறலாம். சிறப்பு வட்டியில் வழங்கப்பட்ட கடன், நிலையான வட்டி மட்டும் அல்லாத பிக்சைடு மற்றும் புளோட்டிங் இணைந்த வட்டியில் பெறப்பட்ட கடனுக்கு இது பொருந்தும். வாடிக்கையாளர்கள் அல்லாமல் வங்கியே பகுதியளவு கடனை அடைக்க அழைப்பு விடுக்கும் சூழலிலும் கட்டணம் ஏதும் வசூலிக்கக்கூடாது. இவ்வாறு ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. புதிய உத்தரவால் கடனை திரும்ப செலுத்துவதிலும் வேறிடத்திற்கு மாற்றிக் கொள்வதிலும் வாடிக்கையாளர்கள் தயக்கமின்றி முடிவெடுக்க முடியும்.